Hi guys, welcome to Bake and Cook with Hari. நேத்து வீடியோல டே 1க்கான நவராத்திரி பிரசாதங்கள் பார்த்தோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னைக்கு வீடியோல டே 2க்கான நவராத்திரி பிரசாதங்கள்ல நான் பண்ணியிருக்கிறது வெல்கம் ட்ரிங்க்குக்காக மசாலா லெமன் ஜூஸ், இனிப்பு பிரசாதத்துக்கு கேரட் ஜவ்வரிசி பாயாசம், கார பிரசாதத்துக்கு ஸ்வீட் கார்ன் சுண்டல். இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசாலா லெமன் ஜூஸ் செய்ய பிளெண்டர்ல கொஞ்சம் புதினா, 5 ஸ்பூன் சர்க்கரை, 1 லெமனோட ஜூஸ், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு சர்விங் கப்பில் ஊற்றி 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா மசாலா லெமன் ஜூஸ் ரெடி. கேரட் ஜவ்வரிசி பாயாசம் செய்ய 1/4 கப் ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கருக்கு மாற்றி கூட 1 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் சிறுசா கட் பண்ண 1/2 கேரட், 15 முந்திரி பருப்பு, 1 கப் தண்ணி சேர்த்து கேரட் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அதை ஆற விட்டு மிக்சிக்கு மாற்றி 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி வெந்திருக்க ஜவ்வரிசியை நல்லா கலக்கி விட்டு அரைச்சி வச்சிருக்க கேரட் மிக்ஸை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பாயாசத்துக்குள்ள சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. ஸ்வீட் கார்ன் சுண்டல் செய்ய கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சு உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணா ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.